இந்த மாதிரி ஒரு புளிச்சக்கீரை செய்யலாங்க ஆந்திரா ஸ்டைலில். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெயில் காலத்துக்கு புளிச்சக்கீரை சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி செய்யுங்க நீங்களும். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னுட்டு. அனைவருக்கும் வணக்கம்ங்க. புளிச்சக்கீரை வச்சு நம்ம ஒரு சட்னி செய்யலாம் வாங்க ஆந்திரா ஸ்டைலில். பாருங்கள், 150 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராமு பூண்டு, மிளகு 1 டீஸ்பூனு, சீரகம் 1/2 டீஸ்பூனு, ஒரு 6 பச்சை மிளகா, தேவையான பெருங்காயம், உப்பு, மஞ்சள் போட்டுக்கின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள், மிளகு சீரகம் போட்டுக்கலாம். பொரிட்டோம். வெங்காயம் போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவரட்டுங்க. செவந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இது ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். துண்டாக கட் பண்ணிக்கணும், இல்லைன்னா வெடிக்கும். பாருங்கள், மஞ்சள் போட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாங்க. ஒரு குடி அளவு கட்டுக்கீரை, ஒரு கட்டு கீரைங்க. இது வதங்கினா கம்மியாகிடும். வதங்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. பாருங்கள், இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு. பாருங்கள், இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் இருந்தால் போதும். இது ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த மாதிரி வெயிலுக்கு நீங்களும் செய்யுங்க. புளிச்சக்கீரை அடிக்கடிக்க ஆயிடுச்சுங்க. இது ஆறட்டும், பார்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கினேன். பாருங்கள், பெருங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும். பார்க்கலாங்க. ஆயிடுச்சு, ஆறட்டும். தாளிச்சிக்கலாம். அப்புறமா தாளிச்சிக்கலாங்க. புளிச்சக்கீரையை ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். காயிட்டோம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம். பொரிட்டோம். பாருங்கள், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொரன்னு ஆட்டிக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாக ஆட்டக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி வரணுங்க. பார்க்கலாம், கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். பாருங்கள், இந்த மிக்சியில் ஆட்டின தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்ச நேரம் குக் ஆகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்குன்னுட்டு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.